வணக்கம், இது எஸ்டி தமிழ். போன வீடியோல கிருஷ்ணர் எப்படி இறந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். அந்த வீடியோவோட கடைசியில நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கிருஷ்ணர் ஒரு வேடன் விட்ட அம்புல தான் இறந்து போறாரு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அந்த வேடன் யாரு அப்படின்றதுக்கும் ஒரு கதை இருக்குதுன்னு நான் சொன்னேன். அந்த கதையை தான் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத லைட்டா நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். யாதவர்களுக்குள்ளே ஒரு போர் வருது. அந்த போர்ல நிறைய பேர் இறந்து போறாங்க. கிருஷ்ணருக்கு ரொம்பவே கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் காட்டுல போயிட்டு அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு வேடன் இருக்காரு. அவரோட பேர் ஜரா. அவர் வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு தூரத்துல ஒரு மான் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மானை வேட்டையாடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த சைடு கிருஷ்ணர் தான் இருக்காரு. அவரோட கால் மட்டும் தான் ஜரா அப்படின்ற வேடனுக்கு தெரியுது. அது அந்த கால் எப்படி தெரியுதுன்னா, ஒரு மான் தான் அங்க நின்றுட்டு இருக்க மாதிரி அவருக்கு தெரியுது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அம்பை எடுத்து விடுறாரு. கரெக்டா அந்த அம்பு போயிட்டு கிருஷ்ணரோட காலில் பட்டுருது. அதுக்கப்புறம் தான் ஜராக்கு தெரியுது இது மான் இல்ல, இது கிருஷ்ணர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு ஜரா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, தீர்க்க முடியாத ஒரு பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்பதான் கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ எந்த தப்பும் பண்ணல, உன்னோட கடமையை தான் நீ செஞ்சிருக்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஜராக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கொஞ்சம் கிருஷ்ணர் விளக்கமா சொல்றாரு. போன ஜென்மத்துல நான் ராமரா இருந்தேன், நீ வாலியா இருந்த. உன்னை ஒரு நேரத்துல நான் அம்பை விட்டு நான் கொன்னேன் ராமரா இருக்கும் போது. இப்போ அதை நீ பண்ணியிருக்க அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. இப்பதான் நமக்கே ஒரு கிளாரிட்டி வருது. என்ன அப்படின்னா, ராமாயணம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாலி சுக்ரீவன் அப்படின்ட்டு 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி தான். கிஷ்கிந்தா அப்படின்ற ஒரு ராஜ்யத்தை வாலி ஆண்டுட்டு இருப்பாரு. 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஒரு சிச்சுவேஷன் வருது, 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி. அதுல இருந்து பயங்கர பகையாளைகளா 2 பேரும் மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் வாலி என்ன பண்றாருன்னா, சுக்ரீவனை தேடி அலையிறாரு கொல்லணும் அப்படின்ட்டு. சுக்ரீவன் என்ன பண்றாருன்னா, ஒரு சேஃபான ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ரொம்ப நாள் இப்படியே ஒளிஞ்சிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்போ ஹனுமன் மூலமா ராமரோட ஃப்ரெண்ட்ஷிப் சுக்ரீவருக்கு கிடைக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ராமர் கிட்ட சொல்லி சுக்ரீவர் உதவியை கேட்கிறாரு. ராமரும் ஒத்துக்கிறாரு. இப்போ ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வாலிய சண்டைக்கு கூப்பிடு. நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நான் கரெக்டா வாலி மேல ஒரு அம்பை விட்டு வாலிய கொன்னுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே மாதிரிதான் நடக்குது. 2 பேரும் வாலியும் சுக்ரீவனும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடும்போது யாரு இதுல வாலி, யாரு சுக்ரீவன் அப்படின்றது தெரியாது. இதனால ராமர் ரொம்பவே குழப்பமாகறாரு. தெரியாம சுக்ரீவனை கொண்டுட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது. இப்போ ஹனுமன் என்ன பண்றாருன்னா, சுக்ரீவன் மேல ஒரு மாலையை போடுறாரு. இப்போ ராமர் தெரிஞ்சுக்கிறாரு யாரு வாலி யார் சுக்ரீவன் அப்படின்ட்டு. இப்ப கரெக்டா அம்பை விட்டு வாலிய கொன்னுடுறாங்க. இதேதான் மகாபாரதத்துல இந்த வேடன் மூலமா கிருஷ்ணருக்கு நடந்திருக்கு. கிருஷ்ணர் இந்த எல்லா விஷயத்தையும் அந்த வேடன் கிட்ட சொல்லிட்டு அவர் அங்க இறந்து போறாரு. அடுத்துதான் மகாபாரதத்துல நடந்த வேற எதனா ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.